வணக்கம். நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி பேசும்போது அது என்ன இராணுவ ரகசியமா என்று கூறுவோம். அப்படி இராணுவ ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்களையும் அறியாமல் விளையாட்டுத்தனமாக இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக பைடன் பதறி போயிருக்கிறார். அமெரிக்கா அதிர்ச்சியுற்று இருக்கிறது. பனிப்போருக்கு பிறகு ஐரோப்பாவில் நேட்டோவினுடைய ஆளுமை வந்த பிறகு ஐரோப்பாவில் இருக்கின்ற பல நாடுகளில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அது அனைவருக்குமே தெரியும். அந்த இராணுவ தளங்களில் பல அணு ஆயுதங்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றன. அந்த இடங்கள் என்னென்ன என்பது இதுவரைக்கும் யாருக்குமே தெளிவாக குறிப்பாக தெரியாது. அமெரிக்கா அப்படி அணு ஆயுத தளங்களை அங்கே அமைக்கும் பொழுது பாதுகாப்பு விமான தங்குமிடங்கள், மின்னணு கட்டுப்பாடுகள், சென்சார்கள் மற்றும் தரையில் கட்டப்பட்ட ஒரு பெட்டகத்தால் ஆன வால்ட் என்று அழைக்கப்படுகிற அணு ஆயுதத்தை சேமித்து வைக்கின்ற ஒரு அறை, பாதுகாப்பு அமைப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பெட்டகங்களிலும் 4 B-61 தெர்மோ நியூக்ளியர் அணுகுண்டுகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் பொதுவாக அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் தங்களது நாட்டில் சேமிக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை உறுதி செய்யாது. அது மட்டுமல்லாமல் அதை மறுக்கக்கூட அது முன்வராது. மறுத்தால் அது இருக்கிறது என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டது போல் ஆகிவிடும் என்பதனால் மறுப்பதற்கு கூட அது தயாராக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இராணுவ ரகசியமாக அந்த இடங்களையே பற்றி ஐரோப்பாவும் அமெரிக்காவும் பாதுகாத்து வருகின்றன. அதே வேளையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளினுடைய கருத்துக்கள், பேட்டிகள், அவர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் சில ஆவணங்கள் மூலமாக ஐரோப்பாவில் அணு ஆயுதங்கள் சேமிக்கப்பட்டு இருக்கின்றன என்பது, அதுவும் சில நேரங்களில் குறிப்பிட்ட அந்த இடத்தை பற்றியும் தெரிய வருகிறது. இதுவரைக்கும் கசிந்த ஆவணங்களின் மூலமாக அணு ஆயுதங்களினுடைய இருப்பிடம் மட்டும்தான் தெளிவாக தெரிந்திருக்கிறதே தவிர, இந்த முறை அமெரிக்க இராணுவ வீரர்கள் செய்த ஒரு காரியத்தினால் நெருக்கமாக பாதுகாக்கப்பட்ட ரகசியமாக வைக்கப்பட்ட செயல்முறைகள் அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றன. இராணுவத்தில் பொதுவாக கோட்வேர்டுகள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் நீண்ட முறையான பாதுகாப்பான நெறிமுறைகளை சின்ன சின்ன கோட்வேர்டுகள் மூலம் அவர்கள் தொகுத்து வைத்திருப்பார்கள். அதனை கொண்டுதான் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அதுபோலவே ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க அணுசக்தி சேமிப்பு இடங்களிலும் பணிபுரிகின்ற அமெரிக்க இராணுவ வீரர்களும் கோட்வேர்டுகளை நிறைய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை மனப்பாடம் செய்து கொண்டு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பகிரங்கமாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஆன்லைன் ஆப்புகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது ஃபிளாஷ் கார்டு ஆப் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஃபிளாஷ் கார்டு செயலிகள் என்பது மாணவர்களுக்கு பாடங்களை எளிதாக மனப்பாடம் செய்து கொள்வதற்கு தேவையான ஒரு வசதியாக அது கருதப்படுகிறது. இந்த ஃபிளாஷ் கார்டுகளை பயன்படுத்தி இந்த இராணுவ வீரர்கள் தங்களையும் அறியாமல் இராணுவ ரகசியங்களை அதில் பதிவிட்டு மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். இது எப்படி வெளிவந்தது என்றால், ஒரு புலனாய்வு பத்திரிகை அமெரிக்காவினுடைய அணுசக்தி தளங்களை பற்றி எழுதுவதற்கு கூகுளில் சாதாரணமாக தேடும்போது ப்ரொடெக்டிவ் ஏர்கிராஃப்ட் ஷெல்டர்ஸ், வெப்பன்ஸ் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இப்படி போன்ற வார்த்தைகளை போட்டு தேடும் பொழுதுதான் அவர்களுக்கு பிரத்யேகமாக இராணுவத்தில் புழங்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அதனுடைய எல்லா ரகசியங்களும் தெரிய வந்திருக்கிறது. குவிஸ்லெட், செக்ப்ரப், கிராம் போன்ற ஃபிளாஷ் கார்டுகள் செயலிகளை ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ வீரர்கள் பயன்படுத்தி மிக கடினமான குறியீட்டு சொற்களையும் ஜார்கான்களையும் சுருக்கெழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அணுசக்தி தளங்களின் இராணுவ ரகசியங்களையும் மனப்பாடம் செய்து நினைவில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. 250 ஃபிளாஷ் கார்டு செட்டுகளில் ஆராயும் பொழுது அவை அணுசக்தி ரகசியங்கள் நிறைந்தவையாக இருந்தது. இது அனைவருமே பார்க்கக்கூடிய வகையில் கூகுளில் நிறைந்திருக்கிறது. என்னென்ன மாதிரியான ரகசியங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது வடிவேலு ஒரு படத்தில் சொல்வது போல அட அப்ரசண்டிகளா என்றுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது. என்னென்ன ரகசியங்கள் என்று பார்த்தால், தளங்களுக்குள் இருக்கின்ற ஆயுதங்களின் சரியான எண்ணிக்கை, இருப்பிடத்தை அடையாளம் காணும் அளவிற்கான அதை பற்றிய தகவல்கள், அவை சேமிக்கப்படும் இடங்கள் ஹாட்டா கோல்டா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹாட் என்றால் அங்கே நியூக்ளியர் வெப்பன்கள் இருக்கின்றன என்று அர்த்தம்.
கோல்ட் என்றால் நியூக்ளியர் வெப்பன்களை எப்போது வேண்டுமானாலும் சேமித்து வைக்கும் அளவிற்கு அது தயார் நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆயுத பெட்டகங்களுடன் இணைக்கின்ற மோடம்களின் சரியான இடங்கள், இந்த இடங்களை தாக்குதல்காரர்கள் கைப்பற்றிவிட்டால் அங்கே இருக்கின்ற வீரர்கள் பிணைய கைதிகளாக ஆகும் பொழுது என்ன விதமான கோட்வேர்டை அவர்கள் தொலைபேசியின் வழியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கான அந்த கோட்வேர்டுகள், பாதுகாப்பு கேமராக்கள் தளத்தில் எங்கே எத்தனை அமைந்திருக்கின்றன என்பதை அறிவதற்கான தகவல்கள், சென்சார்கள், ரேடார் அமைப்புகள் பற்றிய தகவல்கள், இன்சிர்லிக், வோல்கோல், அவியானா போன்ற விமான தளங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பகுதிகளில் உள்ளே சென்று வருவதற்கான ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பேட்சஸ் பற்றிய தகவல்கள், பாஸ்வேர்டு பற்றிய கம்போசிஷன்கள், யூசர் நேம், அது மட்டுமல்லாமல் இந்த பாஸ்வேர்டில் நடுவில் ஏதாவது இடைவெளி இருக்க வேண்டுமா என்பது பற்றிய தகவல்கள், அங்கே இருக்கின்ற வசதிகள், பேக்கப் ஜெனரேட்டர்கள் பற்றிய விவரங்கள், அனைத்து பெட்டகங்களையும் ஒரே நேரத்தில் திறக்கக்கூடிய உலகளாவிய வெளியீட்டு குறியீடுகளின் A மற்றும் B பதிப்புகள் எங்கே பாதுகாக்கப்படுகின்றன என்பதை பற்றிய விவரங்கள் என்று எல்லாவற்றையுமே அவர்கள் அம்பலப்படுத்தி விட்டார்கள். ஸ்டெடி என்கின்ற ஒரு ஃபிளாஷ் கார்டு இருக்கிறது. அந்த செட்டில் என்னென்ன விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், நெதர்லாந்தில் இருக்கின்ற ஓல்கல் விமான நிலையத்தில் எத்தனை லைவ் என்ற நான் லைவ் நியூக்ளியர் வெப்பன்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற விவரங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. உண்மையிலேயே நெதர்லாந்து அரசாங்கம் பல காலமாக எங்களுடைய விமான படைத்தளத்தில் அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் இல்லை என்று மறுத்து வந்தது. ஆனால் இவர்கள் படிக்கிறேன் என்று இந்த பிளாஷ் கார்டுகளை பயன்படுத்தி ஓல்களில் மட்டும் 11 நியூக்ளியர் வெப்பன்கள் இருக்கின்றன. அதில் 5 ஹாட்டாக இருக்கிறது, மற்ற 6 கோல்டாக இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து இத்தாலியில் இருக்கின்ற ஆவியோனோ என்கின்ற விமானப்படை தளத்தில் என்னென்ன மாதிரியான இராணுவ கோட்வேர்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றிய 80 பிளாஷ் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு உள்ளது தெரிய வந்திருக்கிறது. இந்த கார்டுகளில் மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், வெப்பன் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் யாராவது தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் 2 லெவலில் அலாரம் அடிக்கும். அதற்கு அங்கே இருக்கின்ற வீரர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும் என்பதுதான். அந்த 2 அலாரம் அடிக்கும் பொழுது எந்த அலாரத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், ஹாட் வால்ஸ் இருக்கின்ற அலாரத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கேதான் நியூக்ளியர் வெப்பன்கள் இருக்கின்றன. சில கார்டுகளில் லோடட், ஹாட் என்று 2 பதங்களில் இந்த நியூக்ளியர் வெப்பன்களை பற்றி பேசுகிறது. இன்னொரு பிளாஷ் கார்டு டேங்கோ லூப்பில் எது கோல்டு வால்ட் என்று கூறுகிறது. டேங்கோ லூப் என்பது ஆவியானோ விமான படைத்தளத்தில் இருக்கின்ற வால்ட் 27 பற்றி பேசுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய இராணுவ ஆவணங்கள் எல்லாமே T-27 என்று ஒரு வால்ட்டை பற்றி குறிப்பிடுகின்றன. அது எங்கே இருக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது இப்போது ஆவியானோ விமானப்படை தளத்தில் இருக்கிறது என்பது இந்த பிளாஷ் கார்டுகள் மூலம் வெளிவந்திருக்கிறது. இதனை அமெரிக்க அரசு டாங்கோ என்று குறிப்பிடவில்லை, டவர் லூப் என்று குறிப்பிடுகிறது. இங்கு மட்டும்தான் அவர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு மாற்றத்தை செய்திருப்பதாக நினைத்து கொண்டு படித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இத்தாலியில் இருக்கின்ற அவியானோ மற்றும் கெடி விமான தளங்கள், துருக்கியில் இருக்கின்ற இன்சர்லிக் விமானத்தளம், நெதர்லாந்தில் இருக்கின்ற வோல்கல் விமானத்தளம், பெல்ஜியத்தில் இருக்கின்ற கிளீன் புரோக்கல் விமானத்தளம், ஜெர்மனியில் இருக்கின்ற புஷல் விமானத்தளம் ஆகியவைகள் குறித்த அனைத்து தகவல்களும் இப்போது கூகுளில் அப்பட்டமாக எல்லோருக்கும் தெரியும்படியாக வெளிவந்து விட்டது. அணு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஐரோப்பாவில் இருக்கின்ற இந்த 6 தளங்களில் B-16-3 அண்ட் B-16-4 என்ற வகையிலான குண்டுகள் மொத்தம் 100 இங்கே சேமிக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த பிளாஷ் கார்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க ராணுவ வீரர்கள் எப்போதிலிருந்து ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது 2013 அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது இந்த தகவல் வெளியில் கசிந்த பிறகு அமெரிக்காவினுடைய பென்டகன் உடனடியாக இந்த பிளாஷ் கார்டுகளை நீக்கி இருக்கிறது. ஆனாலுமே அவை வேபேக் எந்திரத்தின் மூலமாக மீண்டும் திரும்ப பெறும் அளவிற்கு தான் இருக்கிறது. பாதுகாப்பு நடைமுறைகளில் இப்படிப்பட்ட அப்பட்டமான மீறல் நிகழ்ந்திருக்கிறதே என்று ஒரு விசாரணைக்கும் உத்தரவிட்டு இருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் மிக சிக்கலான ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வது யார் என்று பார்த்தால் இந்த ஐரோப்பிய நாடுகள் தான். ஏனென்றால் பெல்ஜியம், நெதர்லாந்து, இத்தாலி, ஜெர்மனியில் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் இங்கே சேமிக்கப்பட்டு வைத்திருந்தால் அவை வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போதைய சூழ்நிலையில் நேட்டோவினுடைய அணுசக்தி பகிர்வு ஏற்பாடுகள் உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியுடன் இருக்கிறது. அணு ஆயுதங்கள் மீதான ரகசியம் பாதுகாப்பை பற்றியதாக இப்போது இல்லை. அவர்களுக்கு வேறு விதமான அரசியல் சவாலை அங்கே கொண்டு வந்து விடும்படியான ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. இப்படி கசிந்த தகவல்களினால் என்ன நடக்கும் என்று பார்த்தால்,
எதிரிகளுக்கு இங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்கின்ற விவரங்கள் தெரியும். பயங்கரவாதிகள் இந்த அணு ஆயுதங்களை திருடுவதற்கு முயற்சிக்கலாம். அப்படி திருடினால் கூட இதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது மிக கடினமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமே இங்கே ஒரு ஆறுதலான விஷயம். B61-3 B61-4 இந்த 2 வெடிகுண்டுகளுக்குமே 12 டிஜிட் உள்ள பர்மிசிவ் ஆக்ஷன் லிங்க் தேவைப்படுகிறது. இந்த வெடிகுண்டுகளை செயலுக்கு கொண்டு வருவதற்காக ஒருவர் பலமுறை தவறான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தும் பொழுது இந்த வெடிகுண்டுகளினுடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தானாகவே டிசேபிள் ஆகிவிடுகிறது. அதனால அதை அவர்கள் பயன்படுத்த முடியாதபடிய சூழ்நிலைக்கு வந்துவிடும். இந்த 12 டிஜிட் பாஸ்வேர்டை கொடுத்தால்தான் இந்த ஆர்மிங் ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த விமானத்தில் அதனை ஏற்ற வேண்டும். அந்த விமானமும் இதற்கென்று திட்டமிடப்பட்ட விமானமா என்கின்ற ஒரு பொருத்தமும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அது வானத்தில் சென்று காட்டிலிருந்து கீழே விழும் பொழுது சரியான இலக்கைத்தான் நாம் சென்று அடைகிறோமா என்கின்ற அது உணரும் போதுதான் வெடிக்கும். இதனால் இந்த விவரங்களை வைத்துக்கொண்டு பயங்கரவாதிகள் திருடினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமெரிக்க இராணுவ நிபுணர்கள் கூறினாலுமே இந்த எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா தனது அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன என்கின்ற படு ரகசியம் இப்போது வெளிவந்து விட்டது என்பது அதற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து அதற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. 2020 டிசம்பரில் அமெரிக்க எரிசக்தி துறை மற்றும் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகத்திற்குள் ஹேக்கர்கள் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் பெடரல் எனர்ஜி ரெகுலேட்டரி கமிஷன், சாண்டி அண்ட் லாஸ் ஆல்மோஸ் நேஷனல் லேபரேட்டரிஸ், த ஆபீஸ் ஆஃப் செக்யூர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அமெரிக்க எரிசக்தி துறையின் ரிச்லாண்ட் ஃபீல்ட் ஆபீஸ் ஆகிய நெட்வொர்க்குகளில் ஊடுருவியதும் கண்டறியப்பட்டது. ஒரு மால்வேரை கொண்டு வந்து ஒரு வணிக நெட்வொர்க்கில் தான் அவர்கள் புகுத்தி இருந்தார்கள். இதனால் அத்தியாவசிய தேசிய பாதுகாப்பு பணிகள் பாதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இத்தனை நிறுவனங்களும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து விசாரணை இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க எரிசக்தி துறையும் நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற இந்த 2 நிறுவனங்களும் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத உள்கட்டமைப்பின் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கின்றன. இவைகள்தான் அணு ஆயுதங்களை முறையாக அகற்றுகின்றன, அணு ஆயுத பரவல் எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொள்கின்றன, கதிரியக்க பேரழிவுகள் ஏற்பட்டால் பொறுப்பெடுத்து இவைகள்தான் மீட்கின்றன. அணு ஆயுதங்களின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினை நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக் கொள்கிறது. இந்த ஒரு நிறுவனம் தான் ஹேக்கர்களுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது. தினமும் 10 மில்லியன் தீவிர சைபர் தாக்குதல்களை இது எதிர்கொண்டு வருகிறது. ஏற்கனவே சீனா தான் இது போன்ற வேலைகளில் மும்முரமாக ஈடுபடுகிறது என்கின்ற ஒரு சந்தேகம் அமெரிக்காவிற்கு உண்டு. ரஷ்யாவினை விட இப்போது சீனா தீவிரமாக இதில் இருக்கிறது. சாதாரணமாகவே சீனா ரகசியங்களை திருடும். இப்போது அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் வேறு வெளிப்படையாக அந்த ராணுவ ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் என்னென்ன சவால்களை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை. காட்டினாலுமே கம்போடியா சீனாவை நம்புவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பது போன்று சில வார்த்தைகளை உதிர்த்து வருகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.